ஜீராருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். சிவசேனா கட்சியினுடைய எதிர்ப்பை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கிடையே நடைபெற இருந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அது குறித்து பேசி வருகின்றோம். நம்முடைய அரங்கத்தில் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். ராதாகிருஷ்ணன், உங்களிடம் இந்த கேள்வி முன்வைப்பதற்கு முன்னர் சிவசேனா கட்சியினுடைய இந்த நடவடிக்கை தொடர்பாக கிரிக்கெட் விமர்சகர் மோகனிடம் இந்த கேள்வி முன்வைத்தோம். மோகன் இதற்கு அளித்த பதிலை இப்போது நாம் பார்த்து விடலாம். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் இனிமேல் இந்தியாவில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் தான். அதுவும் பைலேட்ரல் சீரீஸ். இப்போ வேர்ல்ட் கப் மாதிரி T20 வேர்ல்ட் கப் நடக்கும்போது அடுத்த வருஷம் அதுக்கு டெஃபினட்டாக வருவாங்க, அவங்க வந்து தான் ஆகணும். பட் அதாவது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பைலேட்ரலாக நம்ம இங்கே ஆடுறது, நம்ம வந்து பாகிஸ்தானில் ஆட முடியாது அந்த டெரர் ப்ராப்ளம்னால. அதனால் துபாயிலையோ அபுதாபிலையோ ஷார்ஜாலையோ மேட்ச் வைப்பாங்க. அதுவும் இப்போ இனிமேல் பார்க்க முடியாது. இன்னும் அந்த மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு இப்போ இந்த பாகிஸ்தான் டாக்ஸும் போதே சிவசேனானால். அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், பார்ட் ஆஃப் த ரூலிங் அலையன்ஸ் இன் மகாராஷ்டிரா. அவங்களே இப்படி இது பண்ணுறாங்கன்னா, அஜிடேட் பண்ணுறாங்கன்னா ஒரு கஷ்டம்தான். இதை வந்து எப்படின்னா பாகிஸ்தான் இனிமேல் வந்தால் கூட, இந்தியாவுக்கு வந்தால் கூட பாம்பேயில் ஆட முடியாது, அது சர்டன். தீவிரவாத அச்சுறுத்தல் என்பது வெறுமனே ஒரு நபரை உடல் ரீதியாக தாக்குவது மட்டும் கிடையாது, மன ரீதியாக தாக்குவதும் கூட ஒரு தீவிரவாத அச்சுறுத்தல் தான். அந்த வகையில் இந்தியாவும் கூட ஒரு தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு உள்ளான நாடு என்ற ஒரு பெயரை சிவசேனாவினுடைய நடவடிக்கையின் மூலம் பெற்றிருக்கின்றோமா? ஏனென்றால் தற்போது கிடைக்கக்கூடிய தகவல், பாகிஸ்தான் பார்வையற்றோர்களுக்கான கிரிக்கெட் போட்டி 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியாவில் நடைபெற இருக்கின்றது. இந்த பார்வையற்றோர் கிரிக்கெட் போட்டிக்கு பாகிஸ்தான் தன்னுடைய அணியை அனுப்ப மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்தியாவும் கூட பாகிஸ்தான் போன்ற ஒரு பெயரை சிவசேனாவின் நடவடிக்கையின் காரணமாக பெற்றிருக்கின்றோமா உலக அரங்கில்? இல்லை, அப்படி பார்க்க முடியாது. இது முழுக்க முழுக்க அரசியல் தான். அதாவது இன்றைய நிலையில் சிவசேனாவுக்கு தங்களுடைய அந்த ஃபாலோவர்ஸை தக்க வைக்கணும்னா ஏதாச்சும் அதிரடியாக செய்து தான் ஆகணும். ஏனென்றால் பால் தாக்கரேயை போல ஒரு ஸ்ட்ராங் லீடர் கிடையாது. இந்த உத்தவ் தாக்கரே ஆனாலும் சரி, அவருடைய 2 பேரும், இப்போ இருக்கிற 2 பேரும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஸ் கிடையாது. அவங்களுக்கு எழுத்து தெரியுமானா, பால் தாக்கரேக்கு தெரிஞ்ச அளவுக்கான எழுத்து சாம்னான்ற அவங்களுடைய பத்திரிகையில் இவங்க ஒன்றும் பெருசாக எழுதுறது தெரியல. அவர் தலையங்கங்கள் எழுதிட்டு இருந்தார், அதன் மூலம் இன்சைட் பண்ணிட்டு இருந்தார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க நேரடியாக போய் சொல்கிறாங்க, நீங்கள் அவனை போய் இது பண்ணுங்க, பிசிசியில் போய் அடிங்க எல்லாம் சொல்கிறதெல்லாம் இவங்க நேரடியாக நின்று நடத்தக்கூடிய ஒரு இது. ஆனால் அதுக்கு ஒரு கொள்கை என்று கிடையாது. அப்போ அந்த கொள்கை ஒன்று இல்லாத பட்சத்தில், அதாவது பால் தாக்கரேக்கு கொள்கை இருக்கான்னு கேட்டால் பால் தாக்கரேக்கு கொள்கை இதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அது ஒரு கொள்கை மாதிரி ஒரு முகம் கொடுத்து கொண்டிருந்தார். அதாவது பாகிஸ்தானியர்கள் இல்லைனா இஸ்லாமியர்கள் தான் இங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ற ஒரு முகம் கொடுத்து அதை வந்து கொஞ்சம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பீகாரிஸ் தான் பிரச்சனை, அப்புறம் சவுத் இந்தியன்ஸ் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இதனால தான் மும்பையினர், அதுபோல் மகாராஷ்டிராவில் இருக்கிற மக்கள் மராட்டியர் இதனால தான் பின்தங்கி விடுகிறார்கள் என்ற ஒரு கொள்கை ரீதியாக கொண்டு போனார். இவங்களுக்கு அந்த கொள்கை தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சது என்ன, அப்பா வந்து இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் விட்டு போயிருக்காரு, அதை எப்படி நான் முன்னெடுத்துறேன்னா, முன்னாடி வந்து பாகிஸ்தான் ஒரு மேட்ச் நடக்க வேண்டியதாக இருந்தது பாம்பேயில், இவங்க போய் கிரிக்கெட் பிச்சை தோண்டி வச்சாங்க. அந்த ஒரு பாணியில் தான் அது கம்ப்ளீட்டாக போயின்னு இருக்கு. அதாவது நாம் இந்த மாதிரி ஒரு உறவை நாம் கெடுத்து விட்டால் நமக்கு அதன் மூலம் மராட்டியர்களுடைய ஓட்டு வந்துவிடும் என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறதே தவிர, இது அதுக்கு மேலே ஒரு டெரரிஸ்ட் கிடையாது. ஒரு 4 போலீஸ்காரர் இருந்தாலே இவனை எல்லாம் ஓட்டி விடலாம், அவ்வளோதான். மராட்டியர்கள், இந்த மாதிரியான மராட்டியர்களை நான் பார்த்த அளவில் கொஞ்சம் செக்யூரிட்டி கொஞ்சம் பலமாக இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் வரவே மாட்டாங்க, ஓடியே போயிடுவாங்க. இவங்க எல்லாம் அந்த மாப் மென்டாலிட்டி இருக்கிற ஆளுங்க. அதாவது தனிப்பட்ட முறையில் இவங்க ஒன்றும் பெரிய டெரரிஸ்ட் கிடையாது, அதனால அந்த சிந்தனையே கிடையாது இவங்களுக்கு. ஆனால் அரசை பொறுத்தவரை இது போன்ற செயல்களை வன்மையாக கண்டிக்க தவறுவதன் காரணமாக மக்களுக்கும் கூட ஒரு எண்ணம் ஏற்படும் அல்லவா? அதாவது அரசு இதை கண்டிக்கவில்லை, குறிப்பாக இது போன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு ஊக்கமாக அமையாதா? இதை நாம் கூட செய்யலாம், அந்த அளவுக்கு கண்டிப்பு அரசிடம் இருந்து கிடைக்கப்பெறவில்லை, ஆகவே இதை நாம் கூட செய்யலாம், நம்முடைய மாநிலத்திலும் கூட முயன்று பார்க்கலாம் என்று கூட சிவசேனாவை போன்ற எண்ணத்தை பெற்ற நபர்கள் மற்ற மாநிலங்களில் இதை போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அரசினுடைய மௌனம் கூட ஒரு காரணமாக அமையும். நிச்சயமாக இந்த மகாராஷ்டிரனுடைய முதலமைச்சர் இந்த ஃபட்னவிஸ்ங்கிறவர் ஃபஸ்ட்டு வந்து கண்ணாடி முன்னால் நின்று கேட்கணும், நான் முதலமைச்சராக இல்லையான்னு கேட்கணும். அதுக்கப்புறம் அடுத்தபடியாக அது செய்ய முடியலைன்னா ஒரு ஃபோன் போட்டு அமித்ஷா கிட்டேயோ மோடிக்கிட்டே கேட்கணும், இந்த மாதிரி நான் எப்படி இவனை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு கேட்கணும். அவங்க கரெக்டான ஐடியா சொல்லி கொடுப்பாங்க. அவங்க குஜராத்தை எப்படி ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்கன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது டெல்லியில் இருக்கிற அமைச்சர்களை என்ன கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியும்.
அதே மாதிரி தான் அந்த இந்த சமீப கால அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போது கூட இவனுக்கு எல்லாம் கூப்பிட்டு வன்மையாக அவங்ககிட்ட இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அது பீகார் எலெக்ஷன்னாலங்கிறது இன்னொரு இருக்குது. ஆனால் நிச்சயமாக இவங்க இந்த ஃபட்னவிஸினுடைய மௌனம் தான் காரணம். ஃபட்னவிஸ் தான் இதுக்கு வழிவகுக்கிறார் என்று நான் கருதுகிறேன். கண்டிப்பாக கடந்த காலங்களிலும் கூட கிரிக்கெட் என்பது 2 நாட்டு உறவிற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக அமைந்திருக்கின்றது. அதை நாம் சற்று திரும்பி பார்ப்போம். 1987ஆம் ஆண்டு பாகிஸ்தான் பிரதமர் ஜியாவுல் ஹக்கும் பிரதமர் ராஜீவ் காந்தியுடன் இணைந்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான டெஸ்ட் போட்டியை பார்த்தனர். அதன் பிறகு 1992-93ஆம் ஆண்டுகளில் பாபர் மசூதி இடிப்பு, அதைத் தொடர்ந்து நடைபெற்ற மும்பை தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்வுகளின் காரணமாக இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் உறவு பாதிக்கப்பட்டது. அதன் பிறகு 1997ஆம் ஆண்டு 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு சென்று ஒரு சிறிய ஒருநாள் தொடரை விளையாடியது. அதன் பிறகு 1999ஆம் ஆண்டு 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் அணி இந்தியா வந்து விளையாடியது. ஆனால் அதன் பிறகு 1999ஆம் ஆண்டே இந்தியா பாகிஸ்தான் இடையே கார்கில் போர் மூண்டது. மீண்டும் உறவு கசந்தது. அதன் பிறகு 2004ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் நல்லுறவு கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் நடைபெற்றது. அதன் பிறகு 2008ஆம் ஆண்டு மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு மீண்டும் இந்த உறவு கசந்தது. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் உலகக்கோப்பை போட்டியை மன்மோகன் சிங்கும் அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் கிலானியும் நேரில் சென்று பார்த்தனர். மீண்டும் உறவு மலர்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு முன்னர் இந்திய பிரதமர் பாகிஸ்தான் பிரதமரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதன் பிறகு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. 2 நாடு கிரிக்கெட் வாரியங்களுக்கு இடையில் நடைபெற இருந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்த நிலையில் இது எவ்வாறு நகரும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? சுருக்கமாக இறுதியாக உங்களுடைய பதில். நிச்சயமாக, அதாவது இதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 2008 அந்த காம்போசிட் டயலாக், அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் எல்லா பிரச்சனைகளையும் குறித்து, இந்த டெரர் மட்டும் கிடையாது, காஷ்மீர் மட்டும் கிடையாது, கிரிக்கெட் தொடர்பு மட்டும் கிடையாது, எல்லா பிரச்சனைகளையும் குறித்து பேசலாம் என்ற ஒரு முடிவை எடுத்தார்கள். ஆனால் 2008 அந்த மும்பை தாக்குதலுக்கு அப்புறம் அது கைவிட்டது. காம்போசிட் டயலாக் ஆரம்பிக்கிறது தான் இதுக்கு ஒரே ஒரு வழியை தவிர கிரிக்கெட்டு தனியாக இல்லைன்னா டெரரிசம் தனியாக பேச இயலாது என்றதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக, குறிப்பாக 2 நாடுகளுக்கும் இடையே அரசியல் பூர்வமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு 2 நாடுகளுக்கு இடையே மக்களிடையிலான உறவு என்பது முதலில் மலர வேண்டும். அதன் பிறகு அரசியல் பிரச்சனைகள் தீர்வை நோக்கி நகரும் என்பது அனைவருடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த வகையில் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு 0 நாளை சந்திப்போம். நன்றி.